எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த கிரேவி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டிக்கா மாதிரி பண்ணி போடுறதுனால சிக்கனும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் வந்து சேர்க்குறேன். இந்த தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும், சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். அடுத்தது நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்க்குறேன். இது கலருக்காக சேர்க்குறேன். அடுத்தது வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து சேர்க்குறேன். அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அடுத்தது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த சிக்கனோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து விடுறேன். நம்ம தயிர் வந்து ஆல்ரெடி சேர்த்ததுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சாதான் அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ நான் ஒரு 1 ஹவர் வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் இதை என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தவாவில் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். அதில் நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து இதில் வச்சிடலாம். ஆயில் வந்துட்டு நிறைய போடணுன்னு இல்லை, நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கே போதும். இப்போ எல்லா சிக்கனையும் இந்த தவாவில் வச்சிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் வச்சு முடிச்சிட்டேன். இதை ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஸ்லோ ஃபயரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபயர் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் தான் கொஞ்சம் தீஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். இப்போ இன்னொரு சைடும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 நிமிஷம் வச்சாலே நல்லா வெந்துடும். இப்போ இதை எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். இப்போது 2 சைடும் ஒரு 5 நிமிஷம் வச்சாச்சு. சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஃப்ளேம் வந்துட்டு எப்போவுமே லோவாக வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஜீரகம் பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்தது ஒரு 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும், ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த ஆயில்லையே, அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும். அடுத்தது வந்துட்டு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்க்குறேன். நான் வந்துட்டு வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஏன்னா சிக்கனில் வந்து நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கோம். அதனால் வெங்காயத்தை விட தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, ஆயிலெலாம் உங்களுக்கு பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா வந்து சேர்க்குறேன். அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். நம்ம சிக்கனில் என்னெல்லாம் சேர்த்தோமோ அதையும் இந்த மசாலாவிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போது இந்த மசாலாவை நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடவே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த ஆயிலில் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆச்சுன்னா உங்களுக்கு கலரும் ரொம்ப நல்லா வரும், மசாலாவோட ஃப்ளேவரும் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அதனால் இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும். இப்போ மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போது அந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வந்து சேர்க்குறோம். நம்ம சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதையும் ஞாபகத்தில் வச்சு இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இப்போ இதோட சேர்த்துடலாம். சிக்கனை இந்த மாதிரி டிக்கா மாதிரி பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்க்குறேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும் போது கிரேவிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட் வந்துட்டு. ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்க்கணும்னு இல்லை, ஒரு 4-5 முந்திரி பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு அதையும் அரைச்சி சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதில் நம்ம முந்திரி பருப்பும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது கிரேவி வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த சிக்கனு கிரேவி எல்லாம் ஒன்று சேர்ந்தா போல் வரும். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலெல்லாம் ஆயில் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கஸ்தூரி மேத்தி வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கஸ்தூரி மேத்தி சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி நானோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.